வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, தவம் என்ற ஒரு பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்த பின்னர் தற்சோதனை என்ற இரண்டாவது பகுதியிலே முதல் தலைப்பாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பது எண்ணம் ஆராய்தல் என்று சொல்லக்கூடிய. நாம் எண்ணம் எவ்வாறு எழுகிறது, அதனுடைய அடிப்படை என்ன என்ற விஷயங்களை புரிந்து கொண்டோமே என்று சொன்னால், நாம் நம்முடைய மனம் இயல்பாகவே அந்த பேரமைதியில் நிலைத்து விடுவதற்குரிய ஒரு தனி முயற்சி இல்லாத பாங்கினை பெற்றுவிட முடியும். அதை குறித்து தான் சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, உணர்ச்சி என்பதுதான் உயிர்களுடைய தொடக்கம் என்று பார்த்திருக்கிறோம். உணர்ச்சியிலிருந்தான் உயிர் என்பதனுடைய ஸ்பெஷாலிட்டியே வருது. அப்படி அந்த உயிர்கள் என்று சொல்லக்கூடியது உணர்ச்சியிலிருந்து தொடங்குகின்ற காரணத்தினாலே அது முழுமையான உடலாக இருக்கட்டும் அல்லது ஒரு செல்லாக இருந்தாலும் கூட அங்கே ஆற்றல் ததும்பி நிற்கிற போது அது ஏதேனும் ஒரு வகையிலே அந்த ஆற்றலை, சக்தியை, எனர்ஜியை வெளிப்படுத்தணுன்ற முயற்சிக்கு வருது. அதே உயிர்களிடத்துல ஆற்றல் குறைவாக இருக்கிற போது சோர்வுற்று விடுகிறது. அந்த சோர்வு நீங்குவதற்கு எங்கிருந்தாவது ஆற்றலை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது உயிர்களுக்கு உணர்வு நிலையிலே பொதுவான இயல்பான எழுச்சி. ஆற்றல் தேவையான அளவு இருக்கும் போது அமைதி நிலை. ஆற்றல் அதிகமாக இருந்தால் அதனை ஏதேனும் ஒரு வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பு. ஆற்றல் குறைவுபடுகிற போது அந்த ஆற்றலை ஈடு செய்து கொள்ளுவதற்காக ஆற்றலை பெறுவதற்கான வழிகளை முற்படுதல். இந்த ஆற்றலை பெறுவது என்று சொன்னால் உணவிலிருந்து ஆற்றல் பெறலாம் என்பதை நாம் அறிவோம். நீரிலிருந்தும் ஆற்றல் பெறலாம். சில காலத்துக்கு முன்னே ஒரு பதிவிலை பார்த்தேன். 3 மாதங்களாக தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளாமல் ஆற்றலை பெற்று உயிருடன் வாழ்கின்ற ஒரு மனிதரை பற்றி பொதுவெளியில் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் மெல்ல மெல்ல உணவை குறைத்து கொண்டே வந்து அப்புறம் நீரையும் குறைத்து கொண்டே வந்து நீரின்றி உயிர் வாழ நிலை பெற்று இருப்பதாக. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உணவில்லைனாலும் நீரிலிருந்து ஆற்றல் பெறலாம். அது இல்லாமல் காற்றிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். இதை காற்றை புசித்து வாழ்வர் சித்தர்கள் என்று சொல்லுவார்கள். உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கடைத்தும் அப்படின்னு ஒரு வரி உண்டு. உதிரும் சருகுன்னா மரங்கள்ல போய் பறிச்சு சாப்பிட்றது கூட இல்லாம உதிரக்கூடிய இலைகளையும் உதிரக்கூடிய கனிகளையும் உண்டு. உதிரும் சருகு, புனல்னா ஓடுற தண்ணி, ஆத்துல குளத்துல ஓடுற தண்ணியை எடுத்து அள்ளி குடிச்சிட்டு, உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கிடைத்தும் என்று சொல்கின்றார்கள். வாயுனா காற்று. இதுல என்ன தெரியுதுன்னா, காற்றை புசித்து வாழ முடியும் என்பது தெரிகிறது. ஆம், எனவே உணவிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், நீரிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், காற்றிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். இதை கடந்து காற்றுக்கு மேலதானே அம்சம்தானே வெளி, விண் என்று சொல்லக்கூடியது. அப்ப விண்ணிலிருந்தும் ஆற்றல் பெற முடியும். அப்ப இந்த விண்ணிலிருந்து ஆற்றல் பெறக்கூடிய விஞ்ஞானம், அதுதான் தவம், வேற ஒன்றுமில்லை. இப்பொழுது அன்பர்களே, உயிர்கள் எழுச்சி பெற்று ஆற்றலை பெறுவதற்காக முயலுகின்ற அந்த ஆற்றல் குறைவை உணர்கின்ற போது அந்த உணர்ச்சி இருக்கிறது பாருங்கள். டயர்டா இருக்கு, பலகீனமா இருக்கு, பசியா இருக்கு என்று உணர்கிறோம். அப்ப அங்க ஆற்றல் குறைவை உணர்கிற போது அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, ஆற்றலை பெறுவதற்காக முயற்சிக்கிறது. அப்ப அந்த உணர்ச்சி என்று சொல்லக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தேவையாக மாறி தாக தேவை, தண்ணியை தேடி போகுது.
பசி தேவை, உணவை தேடி போகிறது. அல்லது உடல் கழிவு நீக்கம், அதற்குரிய பணியை செய்கிறது. அல்லது கடும் குளிரிலிருந்தும் மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் காத்து கொள்வதற்கு பறவைகள் முதலாக எல்லா உயிர்களும் ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளுகிறது என்பதையும் நாம் அறிவோம். எனவே இந்த அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை உறையுள், அதாவது தங்குமிடம், உடல் கழிவு வேகம், இவற்றுக்காக எல்லா உயிர்களும் வாழ்ந்தே தீர வேண்டியிருக்கிறது. இதை எப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லான்னு சொன்னா, ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகினிலேது கலாட்டான்னு ஒரு பாட்டு. ஆமா, அந்த பசிங்கிற ஒரு தீ இல்லை என்றால் மனிதன் எதையும் தேட வேண்டிய வேலையே இல்லையே, இல்லையா? வேளைக்கு அதை கூட சொல்லுவாங்க, நிரப்பப்படாத படுகொழியை படிமாங்க. ஏன்னா இது எவ்வளவு போட்டாலும் உள்ள அக்னி பஸ்மீகரணம் ஆகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டால் இங்கே தன்மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் இருக்கோம்னா கொத்து இயக்கம், நாமே ஒரு நிகழ்ச்சி தான். நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாமளே ஆற்றலை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆற்றல் செலவும் செய்து கொண்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக ஆற்றலை செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அங்க வரவும் உண்டு, செலவும் உண்டு. புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என்று உணரப்படுகிறது. பார்க்கிறதுல மகிழ்ச்சி இருக்கு, அதுவே அளவு மீறினால் தலைவலியா மாறுது. கேட்கறதுல மகிழ்ச்சி இருக்கு, இசை, அதுவே அது ஒலி பல மடங்கு சிரமம் தர மாதிரி இருந்தால் அதுவே துன்ப உணர்வா மாறுகிறது. ருசிக்கிறதுல நாக்கிலே மகிழ்ச்சி, உணவிலே மகிழ்ச்சி இருக்கிறது, அதுவே அளவு முறை மாறும்போது வாந்தியாவோ அல்லது வேற விதமாவோ நோயாக மாறுகிறது. இப்படி எந்த துய்ப்புகளுமே புலன் வழி செயல்படுகிற போது அந்த உணர்ச்சி, அதுதான் தேவை என்று பெயர் பெறுகிறது. அந்த தேவை வந்த உடனே உயிர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக பசிக்குது, எதையாவது ஒன்று பிடிச்சி திங்கணும். தாவர பட்சினின்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணோம்னா, எங்கேயாவது பசும்புல்லோ இலை தழையோ இருந்தால் சாப்பிடக்கூடியது இருந்தால் சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. மாமிச பட்சினின்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் அதுக்கு எந்த அனிமல் கிடைக்குதோ பிடிச்சி இந்த உணர்ச்சி தேவை முயற்சியாகி செயலாகிறது. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு ஏற்றவாறு உயிர்களிலே தேவையான தக அமைவுகள் ஏற்படுகிறது. நம்முடைய பற்கள் வேற மாதிரி இருக்கு, விலங்குகளுடைய பற்கள் வேற மாதிரி இருக்கு. இரையை பிடிக்கவும் பிடித்து அதை உள்ள அனுப்பவும் அப்ப உள்நோக்கிய கூரான பற்களை கொண்டதாக இருக்கிறது விலங்குகளுக்கு. அது உடலமைப்பாக இருக்கட்டும், நிறங்களாக இருக்கட்டும், ஓடுகின்ற பண்பாக இருக்கட்டும், வேட்டையாடக்கூடிய திறமையாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னு கேட்டா இயற்கை தந்த அமைவு அமைந்திருக்கிறது. உண்டா இல்லையா? விஷத்தன்மைய பாய்ச்சி அடிச்சுட்டு தப்பிச்சுக்கிற டெக்னிக் கூட பாம்புகளுக்கு உண்டுன்னு பார்க்கிறோம். இப்படி எல்லா உயிர்களும் தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு பெயர் சர்வைவல் என்று சொல்லுவார்கள். நிலைப்படுவது, வாழ்க்கையில போராடி பல உயிர்களும் தன்னை விஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த போராட்டத்தை இளம் வயதிலிருந்து தொடங்கி பல அந்த கூட்டத்தில் உள்ள மற்ற விஷயங்களோடு போராடுகிறது. அப்ப உணவு கிடைப்பறிமை குறைவாக இருந்தா இருக்கும், பகை வருது. இப்படி அந்த எழுகின்ற தேவைகளுக்கு ஏற்றவாறு அவை ஓடி வேட்டையாடுவதோ அல்லது பிடித்து கவி பிடித்து உணவு உண்பதோ இவையெல்லாம் உயிர்களுடைய இயற்கை பண்புகளாகவே அமைந்து விடுகிறது. இப்படி வேட்டையாடலாங்கிறத
அதுக்கு யாரும் சொல்லி நீந்தறதுக்கு கற்றுக் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. அது மாதிரி அவைகளுக்கு அவை பதிவாக வந்து விடுகிறது. ஆனால் மனிதனிடத்தில் எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், இந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி என்று முயற்சி செய்ததுனால செயல் செய்கிறோம். அந்த செயல்னாலே வரக்கூடிய விளைவு வந்துதானே ஆக வேண்டும். அந்த விளைவு என்பது இங்கே ரெக்கார்ட் ஆகுது. அனுபவமாக ரெக்கார்ட் ஆகுது. அனுபவம் என்று சொன்னால் துய்த்தல். அனுபவம் என்று சொன்னால் அதனுடைய நெட் ரிசல்ட். சாப்பிட்றது பல விதமான உணவுகளை சாப்பிட்றோம். ஆனால் அதில் என்ன சொல்லிடுறோம், எனக்கு இந்த காய்கறி தான் பிடிக்குது, இந்த பழங்கள் தான் பிடிக்குதுன்னு சொல்லும்போது அது கன்க்ளூஷனுக்கு வருது. இது மாதிரி பல எண்ணங்களை உள்ளே போட்டுவிட்டு அது சீர்தூக்குறோம் இல்லையா? அப்படி சீர்தூக்கி எந்த ஒரு பதிவு தனக்கு வேண்டும் என்று முடிவு பண்ணும்போது கன்க்ளூஷன், கம் டு அன் கன்க்ளூஷன், அதுதான் ஒரு எண்ணம்னு பேருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு எண்ணப்பதிவு வந்த பின்னே இப்போ உங்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்? ஏதோ ஒரு பழத்து பேரை இருக்கிறதுல எனக்கு இந்த பழம் தாங்க பிடிக்கும். எந்த ஸ்வீட்டு பிடிக்கும்? எனக்கு இருக்கிறதுல இந்த ஸ்வீட்டு தாங்க பிடிக்கும். எந்த காய் பிடிக்கும், இல்லை எந்த உணவு பிடிக்கும் என்று கேட்டால் சொல்ல போகிறோம். அப்ப அந்த விஷயத்தை துய்த்ததனுடைய அனுபவம் இங்கே பதிவாகி மூளையிலே எப்படி பதிவாகுது? புலன்களிலே பதிவாகிறது, பழக்க பதிவாக. உயிரணுக்களிலே குணப்பதிவாக பதிவாகிறது, மூளையிலே எண்ணப்பதிவாக பதிவாகிறது. செல்கள்ல போய் குரோமோசோம்ஸ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏல பதிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு வருது, பார்க்கிறோம். ஆகையினால இப்படி அந்த உள்ள பதிஞ்ச பதிவு தான் வெளிப்படுது. மிருகங்கள் இதை புரிந்தோ புரியாமலோ நடைமுறைப்படுத்துகிறது. மனிதன் அதை புரிந்து கொள்ளுகிறோம். எனக்கு எண்ணம் வருதுன்னா ஏன் வருது, எங்கிருந்து வருது, எப்படி வருது, எதனால வருதுன்னு திரும்பி பார்த்தோம்னா அதுதான் இப்ப பார்த்த 10 படிநிலை. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்ப ஒரு எண்ணம் வந்த உடனே ஆமா இதெல்லாம் தான் நல்லா இருக்கும், இதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லது, கன்க்ளூஷன்ல தான் இருக்கும். ஒண்ணுமே தெரியாம இல்லை. பெரியவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம அனுபவத்திலையும் கண்டிருக்கோம். இதே கற்றறிவு என்றும் முற்றறிவு என்றும் பிரித்து சொல்லுவாங்க. எனவே இவ்வாறு பெற்ற பதிவுகளின் வழி வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். ஆனால் மனிதன் சுயமாக தேட வேண்டியிருக்கிறது என்று உட்படுகிற போது அங்கே தன்னறிவு எப்பொழுது விளங்கும் என்று கேட்டா, அன்பர்களே, தனக்குள்ளே ஒரு சீர்மை பெற வேண்டியிருக்கிறது. அந்த சீர்மையை பெறுவதற்குத்தானே தவத்தை செய்ய சொன்னார்கள் பெரியவங்க. அதற்கு முன்னாலே இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறதே என்று ஒரு அன்பர் கேட்கலாம். என்ன சொல்லுவாரு? என் மனசு நிற்கவே மாட்டேங்குதுங்க, தேவையானதுலையும் போகுது, தேவையில்லாததுலையும் போகுது, ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ எண்ணங்களை அடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி போடுறாங்க. எண்ணங்களை அடக்க முடியுமான்னு கேட்டால் வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ மனதை அறிதல் என்பதுதான் இப்ப பார்த்தா 10 படிநிலை. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்ப முடிவா கேட்டா எந்த ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல, எந்த பூ பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல, எந்த நேஷனல் லீடரை பிடிக்கும்னு கேட்டா சொல்ல போறீங்க இல்லையா? இது மாதிரி தான் நாம் என்ன பண்றோம், ஒரு எந்த புத்தகம் பிடிக்கும் எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு நாம் இங்க பதிவாகி வச்சிருக்கோம். இதுதான் அறிவின் பண்பு. எனக்கு பல விஷயங்கள்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த மனம் அறிவாக மலர்கிறது. ஆனால் நாம் பழக்கத்தின் வழி வாழ்கின்ற போது அப்ப அந்த பழக்கம் தான் இப்ப நம்மை நடத்துகின்ற தன்மையை பார்க்கிறோம். இப்ப மனம் எப்படி ஓடுது, ஏன் எப்படி ஓடுது, என் கட்டுக்குள்ள இல்லையேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, அது இஷ்டத்துக்கு ஓடுது அப்படின்னு கேட்கலாம்.
அப்ப எழக்கூடிய எண்ணங்களினுடைய அடிப்படையை பார்க்க சொல்லுகிறார் மகரிஷி அவர். தேவையை ஒட்டிய எண்ணங்களாக இருந்தால் அதை எந்த அளவுக்கு அனுமதிக்கலாமோ அனுமதிக்கலாம். தேவைன்னா என்ன? இப்போ பார்த்தோமே, பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு, உடல் கழிவு வந்து வேகம், அடிப்படை தேவை என்று பார்க்கும். அதுக்கு மேலே போனால் அவசிய தேவைகள், அதுக்கு மேலேயும் போனால் ஆடம்பர தேவை. இங்கேருந்து டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி வேணும்னு நினச்சா அது அவசிய தேவை. ஆனால் கார் தான் வேணும்னு நினச்சா ஆடம்பர தேவை ஆயிடுது இல்லை. அதே ஒரு தொழில் செய்கிறவனுக்கு அந்த கார் வந்து அவசிய பொருளாக மாறிவிடும். அது மாதிரி இங்கே அடிப்படை தேவை, அவசிய தேவை, ஆடம்பர தேவை என்று பிரிக்க முடியும். எனவே தேவையை ஒட்டிய எண்ணங்கள் வருகிற போது அடிப்பை பொறுத்து ஒழுங்குபடுத்த தெரிஞ்சிருக்கோம். அது ஆசை சீரமைத்தல்னு சொல்றாங்க மகரிஷி. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து அதை ஒழுங்குபடுத்திக்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பேர் உள்ளதில் நிறைவு என்று பேர். உள்ளதில் வாழ தெரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன வேணும் பறந்துட்டு போக மாட்டான். லாட்டி சீட்டில் விழுமான்னு பார்க்க மாட்டான். சீட்டு விளையாண்டு காசு பிடிக்கலாமான்னு பார்க்க மாட்டான். அப்போ தன்னுடைய முயற்சியில உழைப்பை கொடுத்து வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பான், வருவாயை பெருக்குவதற்கு முயற்சிப்பான். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அந்த தேவை கடந்து பழக்கத்தின் அடிப்படையிலும் எண்ணங்கள் வரும். பழக்கம் என்று சொன்னால் எனக்கு வந்து காலையில் எழுந்தா நியூஸ் பேப்பர் படித்து பழகி போச்சுன்றார் ஒருத்தர். இப்போ வெளியூர் போன இடத்துல நியூஸ் பேப்பர் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறாரு? வேலை மட்டும் சட்டை தூக்கி போட்டு கடைக்கு போய் நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்து படித்தாதான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. இப்போ இது வந்து இவருக்கு ஒரு பழக்க பதிவாக ஆகிவிட்டது இல்லையா? அப்படி இந்த தேவை பழக்கம். ஆனால் மனிதன் சாமி கும்பிட்றத கூட பழக்கமாக்கிட்டான். இப்போ கோயிலுக்கு போகிறது எனக்கு ஒரு பழக்கமாகி போச்சுங்க, மந்திரம் சொல்கிறது ஒரு பழக்கமாகி போச்சுங்க, இது மாதிரி ஆகிப்போகுது. ஆனால் அங்கே ஒவ்வொன்றையுமே சீர்தூக்கித்தான் நாம் செயலுக்கு கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக சூழ்நிலை. தேவை, பழக்கம், சூழ்நிலை. சூழ்நிலையினுடைய கைதியாக நாம் மாறிவிடக்கூடாது. நம்மை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அது சன்மார்க்க சூழலாக இருந்தால் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருப்போம். அல்லது டீ கடையில் உட்காந்து வெட்டி அரசியல் பேசுறதா இருந்தால் அந்த நினைவுகளும் பழக்கங்களும் தான் இருக்கும். இல்லை வாயா சீட்டு விளையாடுவோம்னு கூப்பிட்டா அந்த பழக்கம். இப்போ எந்த பழக்கத்தை வேண்டுமென்று கை கொள்ளுவதும் எந்த பழக்கத்தை வேண்டாம் என்று கை கொள்ளுவதற்கும் இங்கே சீர்தூக்கல் ஒன்று இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு பேர் அறிவு என்று சொல்லுகிறோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ அறிவுபூர்வமாக நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம். அப்பதான் என்ன வேண்டும்னா எழக்கூடிய எல்லா எண்ணங்களையும் தேவையினால வருதா, பழக்கத்தால் வருதா, சூழ்நிலையால் வருதா, கரு அமைப்பினால் வருகிறதா இல்லையா, ஜெனட்டிக்கல் நம்முடைய முன்னோரிடத்துல இந்த பதிவுகள் வந்திருக்கிறது, மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அது உருவத்தோற்றம் அல்லது முடி இருக்கிற தன்மை, இல்லை சொட்ட மண்டையாக இருந்தால் அது, கண்ணினுடைய ஐபாலினுடைய நிறம் முதற்கொண்டு இல்லையா வழி வழியாக வந்து விடுகிறது. அதே போல் நம்முடைய நிறம், குணம், நோய் பண்புகள் உட்பட பாரம்பரியமாக வருகிறது என்பதை நாம் அறிவோம். அப்போ அதுதான் கரு அமைப்பு என்ற அடுத்த காரணம். அடுத்தது பிரமண தூண்டல். நாம பலகீனமாக இருந்தால் அடுத்தவங்க எண்ணம் நமக்குள்ள வந்து வேலை செய்யும். இப்போ நாம பலமாக இருந்தால் அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் ஆட மாட்டோம். அவங்க 1000 நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எப்படி நடக்கணுங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். அப்போ வேற யாரும் இவங்களை என்ன பண்ணிவிட முடியாது, தான் வழிக்கு இழுத்து போட்டு ஆளாக்கி விட முடியாது. அதான் பிரமண தூண்டல். விளம்பரத்தை பார்த்தே பொருள் வாங்கிட்டு இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்குமா? விளம்பரம் சிறப்பாக போட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்காக நான் போன பக்கமெல்லாம் எல்லா கடையிலும் எல்லா பொருளையும் வாங்க முடியாதுன்றது நமக்கு தெரியும்.
நமக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்ததான் வாங்க முடியும்னு தெரியாது. ஆசை சிரமத்தில் சிறப்பாக பார்க்குறது. தேவைதானா, வாய்ப்பு வசதி உண்டா, பின்விளைவு என்ன, நமது தகுதி என்னன்னெல்லாம் சீர்தூக்காம பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டா அப்புறம் பத்தலையேன்னு வருது. பத்தலையேன்னும் போது கடை வாங்கலான்னு வருது. கடை வாங்க போனால் வட்டி வருது. வட்டி அதிகமாக போனால் குடும்பம் நட்டப்பட்டு போகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாத புதிய விஷயங்கள் கிடையாது. அப்படி பிரமண தூண்டலுக்கு நாம் ஆளாகக்கூடாது. நாம் கொள்ளுகின்ற எண்ணங்கள் நம் மனதில் உறுதியானதாக இருந்தால் எந்த நினைப்பிலும் சொல் செயலிலும் வெற்றி பெற முடியும். அடுத்தது தெய்வீகம் என்று சொல்லக்கூடியது. மனதில் தெளிவுள்ளவனுக்கு சிக்கல் வரும்போதே விடை தெரியும். அவன் மனது அமைதியா இருந்தா ஒரு பிரச்சனை வரும்போதே இந்த பிரச்சனை ஏன் இப்படி இருக்கு, அவங்க ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையுடைய மூலம் என்னன்னு யோசனை பண்ணோம்னா கொஞ்சம் அதை பத்தி ஒரு 4 கேள்வி போட்டு ஏங்க டென்ஷனா இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டு பாருங்க. அப்ப அவங்க எதனால அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பேக்ரவுண்ட் புரிஞ்சு போயிடும். அப்ப அந்த அடிப்படை காரணம் புரிஞ்சு வச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாம். அப்போல தெய்வீகம் என்பது மனம் அமைதி நிலையில இருந்தால் சில விஷயங்கள் நாம் தேடாமலே நமக்கு புலப்படும். அதுக்கு பேர் உள்ளுணர்வுன்னு பேரு, இன்ட்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்ப உள்ளுணர்வு தெளிவா இருந்தா பல விஷயங்கள்ல நாம புறத்துல சிந்திக்கிறது குறைஞ்சு விட்டே வரும். இந்த நிலை அப்படியே வர வர நாளடைவுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எழக்கூடிய எல்லா எண்ணங்களையும் தேவையா, சரி இது பசிக்கு தானே, ருசிக்கு இல்லையேன்னு சீர் பண்ணிக்கிறோம். பழக்கம்னு சொன்ன நல்ல பழக்கம் தானே, லெட் இட் பி. அல்ல பழக்கம்னா வேணாம் வேணாம். சூழ்நிலை, நல்ல சூழ்நிலையை பழக்குவோம். தியான கிளாஸுக்கு வர்றீங்க, தியானம் சொற்பொழிவு கேட்டால் மனசுக்கு நல்லா இருக்கு. கோயிலுக்கு போறீங்க, பஜனை கேட்குறீங்க, நல்லா இருக்கு. யோகா கிளாஸுக்கு போறீங்க, நல்லா இருக்கு. ஜிம்முக்கு போறீங்க, நல்லா இருக்கு. இதே வேற இடங்களை நினைச்சு பாருங்க, உடம்பு கெடுக்குது இல்லையா? ஆகையினால இதுதான் சூழ்நிலை. அப்படி ஒவ்வொரு காரணிகளிலும் நாம் சீர்தூக்கி 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 செய்ய முற்படுகிற போது நாளடைவில் என்ன ஆயிடும்னா, எந்த ஒரு எண்ணம் புறப்பட்டாலும் இந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு அதனுடைய மூலம் நமக்கு விளங்கும். அதான் சொல்றாங்க, எண்ணம் எழும் இடம் எது என்று அறி என்று சொல்லுகிறார் பகவான் ரமண மகர்ஷி. வேதாத்திரி மகர்ஷி அதைத்தான் சொல்றாங்க, உள்ள போய் பாரு எங்க இருந்து எண்ணம் புறப்படுது. புற்றீசல்ன்றார் ரமணர். ஈசல் போல எண்ணங்கள் புறப்படுகிறது. ஒவ்வொரு ஈசலா பிடிச்சு போடுறோமா நம்ம எண்ணங்களை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா அந்த புற்றினுடைய வாயில அடைச்சிட்டா ஈசல் வர்றதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லையா? ஈசல் எந்த புத்துல இருந்து வருதோ அந்த வாயில அடைத்து விட்டால், அது போல எண்ணம் எழும் இடத்திலேயே அது. எண்ணம் எங்கிருந்து எழுதுனா உணர்ச்சியில் இருந்துன்னு கண்டோம். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தொடக்கம் என்று போன தலைப்பு ஒன்று பேசியிருக்கேன். அதுல புத்தருடைய ஞானத்தை பற்றி கம்பைன் பண்ணி பேசியிருக்கேன். ஆனா இப்ப நான் அதை தொட வரவில்லை. ஆனால் உயிர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய சிறப்பு பண்பு என்னன்னு பார்த்தா உணர்ச்சிங்கிறது தான். அப்ப அந்த உணர்ச்சியில் தெளிவு முடிவு என்று ஒரு எண்ணப்பதிவு வருகிறது. எல்லா எண்ணங்களையும் 6 வகையில பிரிக்கலாம். இது மாதிரி 6 வகையில பிரிச்சு 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 பழகிட்டே வந்துட்டோம்னு வைங்க. இப்ப என்னன்னு கேட்டா, அம்பாரம் தபால் வந்து கிடக்குது போஸ்ட் ஆபீஸ்ல. அதை காஷ்மீர் டு கன்னியாகுமரி மாட்டான். அது அப்படியே பின்கோட் நம்பர் கொடுத்தாங்க, ஒரு ரேக் வச்சிருப்பான். அந்த நம்பர் படியே எல்லா தபாலையும் அந்தந்த பகுதியில தூக்கி போட்டான்னா வேலை முடிஞ்சு அப்படியே பண்டில் போட்டு மேல ஒரு ஸ்லிப்பு போட்டா இது எந்த பக்கம் இந்த தபால் போகணுங்கிறது முடிவாயிடுது. இப்ப இவன் குழப்பிட்டு இருக்க வேலை இல்லை. அம்மா நமக்கு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருகிறது என்று திரும்பி அதனுடைய நாளடைவில் பழக்கமாக ஆக ஆக என்ன ஆகுன்னு கேட்டா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போதே அவங்க என்ன இன்டென்ஷன்ல இப்ப கிட்ட வந்து இந்த கேள்வியை கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். எப்படின்னு கேட்டா, இப்ப 400 பேர் இருந்து ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். கேள்வி கேட்கலான்னு சொல்லி உரை முடிஞ்ச உடனே சொல்றேன். அன்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியிலிருந்து என்ன தெரிஞ்சிடும்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்காங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட தெளிவில் இருக்காங்கன்றது புரிஞ்சு போயிடும்.
அதை தான் சொல்றது உண்டு, கேள்வி வரும்போதே அதுக்கு விடை தெரியும், மனதில் தெளிவு இருந்தால். இப்ப என்ன, எதற்காக இதை நாம் அப்படியே தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மெல்ல மெல்ல இது உனக்கு தேவையா, உனக்கு விட்டுரு, இது உனக்கு தேவையா விட்டுரு, தேவையை விட்டு செய். தேவையெல்லாம் செயலா மாறிடுது, தேவையெல்லாம் செயலா மாறிடுது. தேவைதான் செய்யதான் வேணும். அப்ப அது செயலுக்கு கொண்டு வந்துரு. இங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காத. தேவையில்லைன்னா எண்ணத்திலேயே எடுத்துக்க வேண்டாம். எண்ணத்திலேயே அனுபவம் நாளடைவில் நமக்கு பயின்று விடுவோமா இல்லையா, அதே பழக்கமாயிடுச்சு. அப்ப ஒரு சிக்கல் வரும்போதே, ஒரு கேள்வி வரும்போதே, ஒரு பிரச்சனை வரும்போதே அதனுடைய மூலமும் புரியும், விடையும் தெரியும்ன்ற அளவுக்கு இங்கே அறிவு தன் பக்குவத்தில் முழுமை பெறுகிறது. அப்படி பெற்ற பின்னால இப்போ ஞானியர்கள்னு வச்சுக்கோ, பரிபக்குவமான நிலையை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த பக்குவமான தெளிவு ஆன்மாவிலே, உயிரிலே எழக்கூடிய எண்ணங்களை அதன் மூலம் நாடி, இது வேணும், இது வேண்டாம், இதை என்ன செய்யணும்னு டிஸ்போசல் கொடுக்கறதுக்குரிய பயிற்சி, பக்குவம், பழக்கம் வழக்கமாகிவிடும். ஆயிடுச்சுன்னா இப்போ உட்காந்து என்ன மாறாதல் பண்ணவே வேண்டாம். அது வரும்போதே இங்க என்ன அதுக்கு நாம செயல்படணுங்கிற நாலேஜ் வந்துடும். இப்ப எண்ணங்களை ஆராய்தலும் இல்லாம போயிடும். நல்லா கவனிக்கணும். எண்ணம் ஆராய்தல் முதல்ல பண்ணுங்கன்னு சொன்னேன். நாளடைவில் என்ன ஆயிடுது, எண்ணங்களை ஆராயவே வேண்டியதில்லை. ஏன்னா எண்ணங்கள் வரும்போதே அதுக்கு டிஸ்போசலும் புரிஞ்சு போயிடுது. எனவே அது தேவையில்லாதவைன்னா நம்ம டீல் பண்ணாம கையில் எடுக்காமலே விட்டுடுறோம். தேவையானதுன்னு செயலுக்கு கொண்டு வந்துடுறோம். உதாரணமா பொருளாதாரம் பத்தலை, என்ன செய்யறது, இதுக்கு இஷ்டத்துக்கு நீ என்னமோ செய்யணும் விட்டுற முடியாது. அப்ப என்ன பண்றோம், பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக என்ன செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வருவாயை பெருக்குவதற்கு என்ன ஸ்டெப்போ அதை செயலுக்கு கொண்டு வருவதுக்கு வச்சோன்னுமே தவிர, எனக்கு வர்ற வருமானம் பத்தலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் சரியா வருமானு கேட்டால் தவறு தானே. கவலைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தான் நம்ம எபிலிட்டி குறைஞ்சி போகும். ஆகையினாலே கவலைப்படுவதால் பயனில்லை. எந்த சிக்கல்கள் இருந்தாலும் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள், உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள், அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள், எதற்கொண்டு அனுபவிச்சே தீர்க்க வேண்டிய சிக்கல்கள், நாலா பிரிக்க சொல்லிட்டாங்க மகரிஷி. இதுக்கு மேல கேள்வி, சிக்கல்களை பற்றி, கவலை பற்றி நான் என்ன செய்ய போறேன்னு சிந்தனையே இல்லாம போயிடுது. இப்ப என்னன்னு கேட்டா, மனிதனிலே களங்கமாக காணப்படுவையெல்லாம் ஈகோனால் தான் வருது. ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், ரெண்டு நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் இருக்க அதிகாரியாக இருக்கட்டும், கீழே வேலை பார்க்குறவனாக இருக்கட்டும், ஈகோ இருந்ததுன்னா வம்பு வருது. அதனால ஈகோ என்று சொல்லக்கூடிய முனைப்பை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆன்மீகம் என்பதை அதுக்காகத்தான் முன்னோர்களாலே நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஆன்மீகத்தில் வர்றோம்னா என்னன்னு கேட்டால், இல்லை இறைநிலையே அனைத்துமாக வந்து இருக்கிற போது என்னுள்ளும் இருக்கிறதான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். என்னுள்ளும் நாம கம்பீரமா இருந்தோம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்னுள்ள இருக்கக்கூடிய இறைநிலை என்னுள்ள உள்ளுணர்வாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறதுன்ற ஒரு ஸ்டேஜ் வர முடியும். அப்ப தேவையற்ற எண்ணங்கள் தானா குறைஞ்சு போகும். எண்ணம் மாறுதல் இப்ப பண்ற வேலை இல்லாம அதுவே விடை காண தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் உதாரணத்திற்கு. இப்ப இந்த செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள், இல்லைன்னா ஆர்டிபிஷியல் ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாம என்ன ஃபீட் பண்ணி பழகிருக்கோமோ அதுக்கேற்ப அது இன்னும் நம்மளை விட சிறப்பா ரிப்ளை பண்ண முடியுது. அது நீங்க கம்ப்யூட்டர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இல்லை செல்போனை பயிற்சி நீங்க என்ன விரும்பி பார்க்குறீங்களோ அது வந்துடுதில்ல. சமையல் குறிப்பு பார்க்குறீங்கன்னா அது அப்படியே அதுவாகவே எடுத்து கொடுக்குது. கூகுளில் போய் எனக்கு என்னது வேணும்னு கேட்டால் அது கொடுக்குது.
ஒரு செல்போனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும் போது, ஒரு கம்ப்யூட்டருக்கு இல்லை கூகுளுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும் போது, இங்க நாம மனிதன் அந்த எண்ணமற்ற நிலையில நின்று அமைதியா அந்த ஆனந்தத்துல இருப்பு நிலையில சுகிக்க தெரிஞ்சவனுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையா இருக்காது. அதுக்கு டிஸ்போசல் இவனுக்கு தெரிஞ்சு போகும். அப்ப அவன் முழு ஞானியாக இருக்கிறான். அந்த பரிபக்குவமான நிலைமை காரணமாக அவனுக்கு தனியா போய் தியானம் பண்ணி அங்க நிக்கிறதுன்னு ஒண்ணு இல்லாம, அப்படி அமைதி நிலை என்று பழகிற பயிற்சியை தியானமாக யோகமாக பயிற்சி எடுத்தா கூட நாளடைவில் அது என்ன ஆயிடுது? பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்ப அந்த சமாதி நிலைங்கிறது தான் துரியாதீதம். அப்ப அந்த துரியாதீதம்னா துரிய அதீதம் துரியாதீதம், துரியம் அது இதம் துரியாதீதம். எனவே துரியத்திலேயே துரியாதீதம் இருக்கிறது என்று வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதை இப்ப ஆதாரமாக முன்வைக்கிறேன். இப்ப நீங்க துரியாதத்துக்கு போக வேண்டாம், துரியத்திலேயே நுழைய அப்சல்யூட்டா போயிட முடியுமா இல்லையா? அப்ப துரியாதத்துக்கு என்ன போறது வேண்டி கிடக்கு? அப்ப அப்சல்யூட்டா ஆகிறது தான். அப்சல்யூட்டா ஆகிறது நமக்கு இயல்பாயிடுச்சுன்னா, இயல்பாவே என் மனசு எண்ணங்கள் இல்லாம நின்று போச்சுன்னு வரும். அப்ப எண்ணமா ரயிதல் பண்ணி பழகி பழகி அந்த முடிவுல என்ன ஆயிடுறோம்? எனக்கு மனசுக்கு நானே கூப்பிடுறேன், என்ன வேலை இருக்குன்னு கூப்பிட்டு கேட்கிறேன். நான் இப்ப ரிட்டையர்டு பர்சன். நான் என்ன பண்றேன்? என்ன வேலை இருக்குன்னு கேட்கிறேன். ஏதாவது தோட்ட வேலையாவது செய்வோமா, வீட்டுக்குள்ள வேலை செய்வோமா, இல்லை வெளியில போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவோமா? இது எல்லாமே நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கோம்னு வைங்க. இப்ப ரிட்டையர்ட் பர்சன், ஒர்க்கிங் பர்சனாகவே வச்சுக்கோ. ஆஃபீஸில் என்ன செய்யணுமோ எல்லாம் கரெக்டாக செஞ்சிடறேன். செஞ்ச பின்னால ஒரு நிறைவு, நான் ப்ராப்பராக என்னுடைய அலுவலகத்தில் இல்லை தொழிலில் நான் நல்லா செய்கிறேன்ற ஒரு நிறைவு. பக்காவாக செஞ்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட குறைவு வைக்கலை அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு கோணத்துலையும், குடும்பத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, முறையாக நிகழ்த்தி கொள்ளுவது ஒரு பயிற்சியாக விட்ட போது அது தானே எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். நாம் அதுக்கு ஃபீட் பண்ணி அதை உருவாக்கியாச்சு. இப்போ அந்த ரோபோ என்ன பண்ணுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதுவாக வேலை செய்யுது. அதுக்கு என்ன ஃபீட் பண்ணிட்டாங்களோ, என்ன அதுக்கு ஃபீட் பண்ணப்பட்டதோ, அதுபோல் ஒரு எந்திரத்துக்கே நாம் படைச்ச ரோபோவுக்கு, மிஷினுக்கே அப்படி அது ரியாக்ட் பண்ண முடியுதுன்னா, இறைவன் படைத்த ரோபோவாச்சு நமக்கு அது முடியாதா? அப்போ இந்த எண்ணங்களை எல்லாம் ஆய்ந்து 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 எண்ணம் எழும்போதே இதுக்கு டிஸ்போசல் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பரிபக்குவம் வரும். அது ஞானியர்கள் அந்த இடத்துக்கு வந்ததுனால்தான் சிறிய வடிவம் எடுக்கலாம், பெரிய வடிவம் எடுக்கலாம், நீர்மேல் நடக்கலாம், கனல் மேல் நிற்கலாம், தொட்டது பொன்னாகும், கூடுவிட்டு கூடு பாயலாம்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு இப்ப சொன்னதெல்லாம் வேணுமா? தொட்டது பொன்னாகணுமா? ஒன்றும் வேண்டாம், இருக்கிறது நிறைவா அமைதியா நிம்மதியா. அப்ப அந்த உள்ளதில் நிறைவுங்கிறது இருப்பு நிறைவு. இருப்பு குறைந்தா தேடுதல், இருப்பு அதிகமான முனைப்பு. அப்ப முனைப்பும் இல்லாம இரு, யாருக்கும் துன்பம் பயக்காமல் இரு. இன்ப நாட்டமும் இருக்கக்கூடாது, துன்பத்தை வெறுப்பதும் இருக்கக்கூடாது. இன்பம் வேணும்னு தேடுறதே ஒரு அம்புதான். இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன் என்று சொல்லுகிறது. இன்பம் விளையான் ஒருவன் யாவன் ஒருவன் இன்பத்தை விரும்ப மாட்டானோ, அவனுக்கு மனசு என்னத்தை எவ்வளவு சாப்பிட்டாலும் இது வரைக்கும் தானப்பா அப்படின்னு ஒரு ஞானம் எனக்கு எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அது தாண்டி போச்சுன்னா ருசி தெரியுதான்னு கேட்டாங்க. இல்ல, அடுத்த நாள் போற வரைக்கும் ருசி தெரிய போறது இல்லை. இங்க தொண்டைக்குழி தானாலே ருசி தெரியறதில்லை. அப்ப இந்த என்ஜாய்மெண்ட்ஸ், இந்த மகிழ்ச்சிகள், இந்த இன்பங்கள் எல்லாம் நிலையானதல்ல அப்படின்றது புரிந்த பின்னால எல்லாம் மாறக்கூடியதே. அப்போ மாற்றம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது மனம். மாற்றம் என்பதை ஏற்றுக்கொண்ட பின்னால ஓகே, இவ்வளவுதான் முடியும். அப்ப அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் நம்ம கவலை ஒழித்தல்ல கூட அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல்களை அப்படிதான் முடிவு கொண்டு வரும். இது அனுபவிச்சே ஆக வேண்டியதுப்பா, ஐ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட் அப்படிங்கிறது. எனவே இந்த ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், இதெல்லாம் எங்கன்னா எண்ணமானதில்லையே ஒடுங்கிடுது. அப்ப தற்சோதனை எல்லாம் அங்கேயே வந்துடுது.
எண்ண மாறுதல் பண்ண பண்ண நாளடைவில் என்ன ஆயிடுது, எண்ணமே எழாத நிலை வரும். எண்ணமே எழாத நிலை வந்துட்டா அதுவே துரியாதீதம் என்று முடிக்கிறேன். வேற ஒன்றும் இது நீங்க அனுபவம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் என்ன வந்து கேளுங்க. உண்மைதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடியது அது நம்மை நடத்துவதாக இருக்கிறது. அதுதான் இன்ட்யூஷன் பேர். ஐக்கியூன்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அறிவின் நுணுகிய தன்மை திறன், நுண்மான் நுழைப்புலன்னு சொல்லுவாங்க, பிராஸ்பிகாசிட்டி என்று சொல்லுவார். அது ஆளுக்கால் வேறுபடுது. ஆனா அதை அதிகமாக பயன்படுத்த அந்த நுண்மான் நுழைப்புலன் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா, அந்த இடம் தான் இறைநிலை. இறைநிலை நமக்கு வேண்டியதை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேடவே வேண்டாம். நமக்கு வேண்டியதுக்கெல்லாம் இங்கேயே விடை தெரியும். அப்ப இங்கே எந்த எழுச்சியும் இல்லை, செயல்பாடும் இல்லை, பத்தலையும் இல்லை, உள்ளதில் நிறைவு, அகமகிழ்ச்சி என்று பெயர். அந்த இடத்துக்கு பேர் என்ன? அகமகிழ்ச்சி என்று பெயர். அதை பகவத்கீதை சொல்லுகிறது. அகமகிழ்ச்சி என்பதை பற்றி பகவத்கீதை சொல்லுகிறது. ஒரு லட்டு கிடைச்சிருச்சு, இவ்வளோ பெரிய திருப்பதி லட்டு கையில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நீ இந்தாப்பா வச்சுக்கோ, உனக்கே, உனக்கு நீ பங்கு போட்டு கூட யாருக்கும் கொடுக்க வேண்டாம். சரியா? இப்போ இந்த லட்டு கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம் அதை சாப்பிட்றதுல இருக்கிறது என்னன்னு கேட்டால், திஸ் அண்ட் பியூர்லி டெம்பரரி என்ஜாய்மெண்ட். ஏன் சாப்பிட்டு தீர்ந்து போச்சுன்னா லட்டும் காணும், அந்த மகிழ்ச்சியும் காணும். அப்ப எந்த ஒரு துய்ப்புகளாக இருந்தாலும் எந்த ஒரு அனுபவங்களும் நிலையாக இல்லை. அது பாசிட்டிவே. இந்த கணங்களும் பாசிட்டிவ். நான் 15 வருஷத்துக்கு முந்தி இருந்த சமூகத்தில் இப்ப இருக்க முடியாது. 15 வருஷத்துக்கு முந்தி இருந்த எபிலிட்டி இப்ப இருக்க முடியாது. இந்த வயதுக்குரியதான் இருக்க முடியும். அப்போ மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்பதை புரிந்து கொண்டால், அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம் வந்துவிட்டால் துன்பத்துக்கு வேலை இல்லை. அன்று எந்நாளும் இன்பமே. அதை தான் இன்பம் இருப்பு என்று பெயர். அதை அகமகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது பகவத்கீதையில. அந்த நிறைவை பெற்றுவிட முடியும். இது சாத்தியமே, இது தொலைவில் இல்லை. எனவே ஆகினை பண்ணி, சாந்தி பண்ணி, துரியம் பண்ணி, துரியாதீதம் பண்றதுங்கிறது பயிற்சியாக கொடுக்கப்படுகிற போது யோகா அது ஒரு பயிற்சி. ஆனால் பயிற்சி என்பது செய்ய செய்ய நாளடைவில் பயிற்சியும் ஏதோ ஒன்று அடையிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியும் நாளடைவில் என்ன ஆகிடும், நமக்கு இயல்பாகி விடுகிற போது நாம் துரியாதீதம் தனியாக சென்று போய் செய்யறது இல்லைன்னு ஒரு இடம் உண்டு. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு எந்த இடத்துல யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். இதை விலைக்கு தான் சகஜானந்தம் என்ற நூல் எழுதியிருக்கேன், வாங்கி படித்து பாருங்க. என்னுடைய தலைப்பெல்லாம் சகஜானந்தரோட தலைப்பு பூரா யூடியூப்பில் பேசி பதிவு பண்ணி ஏற்றிருக்கேன், அதை கேளுங்க. இல்லையா நேரம் இருந்தால் எனக்கே ஃபோனை போட்டு சோமு சார் என்ன இந்த இடம் புரியலன்னு கேளுங்க. என் நேரமும் ஐ ஆம் அட் யுவர் டிஸ்போசல். நான் கூட அன்வேஷம் குழுவில் சொல்லும்போது எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, பதில் சொல்கிறேன். ஐயா அப்புறம் நடராத்திரியில் ஃபோன் போட்டு கேட்க போகிறாங்கன்னு அந்த தம்பி மிரட்டுவார். நான் சொல்லுவேன், அதை பற்றி என்னங்க, ஒரு நாள் ஒரு அறிவுபூர்வமாக ஒருத்தருக்கு எனக்கு உயிரே போகிற மாதிரி மண்டை அரிப்பாக இருக்குது, பிடுங்கலாக இருக்குது, சிந்தனையாக இருக்குது, தூக்கம் வரல, பதில் வேணும்னா என் தூக்கத்தை கெடுத்து கூட அவர் சொல்கிறதுல தப்பு இல்லை, அப்புறம் நான் தூங்கிக்கலாம். அதனால் எந்த நேரமும் நான் உங்களுடைய பணியில், இறைப்பணியில் தயாராக இருக்கிறேன். இது சாத்தியமே. ஏனென்றால் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, துரியாதீதம் பண்ணாதான் அங்கே போய் நிற்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது பயிற்சி செய்வதை பொறுத்த வரையிலே தான் துரியாதீதம் பண்ணுறதும் மனம் அப்சல்யூட்டுக்கு போகிறதும் பயிற்சி நிலை. ஆனால் பயிற்சியினுடைய நிறைவு வருமா இல்லையா? ஒரு பயிற்சி செய்ய செய்ய சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம், கார் ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம், விமானம் ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம். அது இயல்பாயிடுச்சுன்னு வைங்க, சமைக்க கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம். உள்ளே போய் செத்த நேரத்தில் தூக்கி அது பாட்டுக்கு பண்ணி பக்குவமாக ஒரு பெரிய சமயக்காரன் என்ன பண்ணிடுறான், டாக் டாக் டாக்னு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டே இருப்பான். அதனால் எது ஒன்றும் அந்த இடத்தில் அதுவே இயல்பாகி விடுகிற போது
அதற்கு தேவையான ஞானங்களையும் விஷயங்களையும் இறைநிலை கொடுக்கறதுன்ற சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டா போய் அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க இருப்புல அமைதியா இருங்க. இங்க என்ன வேணுமோ திஸ் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் தட் டோட்டாலிட்டி வில் சப்ளைஸ் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கொளமுடன், வாழ்க்கொளமுடன். இது சாத்தியமே, நோ டவுட். இப்ப கேள்வி கேட்கலாம், வாங்க. பார்வதிமா, யோகலட்சுமி, கீதாமா, எனி கொஸ்டின்? புரியுதா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அருமையா சொன்னீங்க. எண்ணம் ஆராய்தல் அதாவது எண்ணம் ஆராய்தல் பத்தி என்னையே சொற்பொழிவு பண்ண சொன்னீங்க, பண்ணுனேன். இப்போ அதையும் கடந்து துரியாதீத்துல நின்றுட்டு அதே போதும்ட்டீங்க. அப்போ அந்த மனநிலை எப்போ அது வாய்க்கும்? இத்தனை வருடங்களா இன்னும் தேடிக்கிட்டே தானே இருக்கிறேன். இல்ல இல்ல, அது தேடுதல் முடிவடைஞ்சிருச்சுன்னு முடிக்கிறீங்களா, இல்ல இன்னும் தேடுதல் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்கு. மனம் எதையோ இன்னும் நிறைவு ஆகல. உள்ள இன்னும் என்ன அறியப்பட வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறது? யார் கடவுள், என்ன எண்ணங்கள் எல்லாமே தெரிஞ்சாலும் கூட இன்னும் மனம் எதையோ, அது எனக்கு முழுமையாக சொல்ல தெரியல. இந்த ஞானத்தை இன்னும் ஏதோ ஒரு கடைக்கோடியில போய் நான் தொட வேண்டியது இருக்கு இன்னும் அப்படின்னு உள்ளுணர்வு உணர்த்துது. அது எப்படி? நான் நீங்க சொல்றது தவமும் கடந்துட்டீங்க. அந்த தவமும் கடக்கிற நிலை எப்போ வாய்க்கும்? அதாவது இப்ப நீங்க அதுவாதான் அந்த நிறைவோட தான் இருக்கீங்க. என்று சொன்னா அது புற வாழ்க்கையில என்ன பாக்கி இருக்குன்னு பாருங்க. அப்படிதான் செயலுக்கு கொண்டு வந்துருங்க. ஆனா அகத்தை பொறுத்தவரையில அடைவதற்கு ஒன்றுமில்லை என்று புரிவதே ஞானம்னு பகவத்தையா சொன்னதை பேசியிருக்கோம். அது புரிஞ்சுட்டா கேள்வியே இல்லையே. இப்ப அவ்வளவுதான். அகத்தை பொறுத்தவரையில் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா இங்கே ஞானம் வந்தாச்சு. 9 மணி ஆச்சுன்னா ஸ்கூல்ல போய் 9:30க்கு அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போடணும். ஆபீஸுக்கு 10 மணிக்கு போய் கையெழுத்து போடணும். நம்ம கடமையை ஒழுங்கா பார்க்கணும். சம்பளத்தை கொண்டாந்து வீட்டுக்கு ஒழுங்கா செலவு பண்ணணும். இதெல்லாம் புறக்கடமையில வந்துடுது. புறத்தை பொறுத்தவரையில் கர்மயோகம், அகத்தை பொறுத்தவரையில் அசைவத்திருத்தல். இப்ப என்ன அடையிறதுக்கு இருக்கு? நான் தான் சொன்னேனே, கார் ஓட்டி பழையாச்சுன்னா முதல்ல கீர் எப்படி போடுறது, இல்லைன்னா எப்படி அடுத்த விஷயம் பிரேக் பிடிக்கிறது, இல்லை ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, குழப்பமெல்லாம் இருக்கும். ஆனா நல்லா பழகிட்ட டிரைவருக்கு அது இயல்பாகி விட்டது. அதுபோல நாம இயல்பாக இறை உணர்வில் இருக்கலாம்ன்ற இடத்துக்கு வர முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறேன். புரிகிறதா? ஓகே ஓகே ஓகே, நல்லது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இல்ல, மீண்டும் இதை நீங்க வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுங்க. கேள்வி இருந்தா நாளைக்கு கூட கேட்கலாம், தப்பு இல்லை. வாங்க, வேற கேள்வி. இனிய மாலை வணக்கம் ஐயா. வாங்க யோகலட்சுமிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். கேள்விகள் எதுவும் இல்ல, ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்பவும் போல உங்களோட இது பதிவுகள் எப்பவுமே ரொம்ப அருமையா தான் இருக்கும். ஏன்னா நாங்க பிரம்ம ஞானம்ல உங்களோட வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கோம், கோபால்ஜியோட இதுல. அதனால கேள்விகள் எதுவும் இல்ல. ரொம்ப நான் அந்த தலைப்பு பார்த்துட்டு தான் வந்தேன் நானு. கொஞ்சம் ஆமா ஆமா, ரொம்ப அது ஆழமான தலைப்பு. அதனாலதான் இன்னைக்கு தைரியமா அதை எடுத்தேன் நான். எண்ணம் அப்புறம் துரியாதீதம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்க போட்டிருக்கீங்கன்றதுனால கண்டிப்பா இதை அட்டன் பண்ணணும்ட்டு வந்த. அதுதாங்க, எண்ணம் ஆராய்தல் பண்ண மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துட்டாங்க. 6 வகையில பிரிக்கலான்றாங்க. பிரிச்சு பிரிச்சு பழகிட்டே இருந்தா தானா அது வரும்போதே இது இந்த வகையில சேருதுன்னு டிஸ்போசல் கொடுத்துடுறோம். அப்படி டிஸ்போசல் கொடுக்க கொடுக்க நாளோட என்ன ஆயிடுது, இதை கூப்பிட்டு பிரிக்கிற வேலை இல்லை.
எப்படி தபால்லாம் பிரிச்சா அந்த சாம்பர்ல போடுறத உனக்கு ஒரு பழக்கமாவே ஆயிப்போச்சு. அது பெரிய வேலையே இல்லை, புதுசா செய்யறவனுக்கு தான் கஷ்டம். அப்ப நமக்கும் அது இயல்பான ஒரு செயலாக மாறிவிடுவது போல ஒரு மிஷினுக்கு எப்படி ரோபோவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீடு பண்ணிட்டா அது நமக்கு மேல அது வேலையை செஞ்சு சமையலை நீங்க செய்ய சொன்னா அது போய் நீங்க எப்படி ஃபீட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்து டன் பண்ணிட்டு வந்துருதோ. ஒரு எந்திரத்துக்கு செய்ய முடியும் போது உள்ளுணர்வு உள்ள இறைநிலையோடு இணைப்புள்ள மனிதனுக்கு இது சாத்தியமே என்றுதான் முடிச்சிருக்கேன். புரியுதா? புரியுதுங்க புரியுதுங்க. மிக்க நல்லதும்மா, நன்றி. சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஏன்னா இந்த இது ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். இப்போ டீச்சர் என்கிட்ட நிறைய அவங்க பார்வதிமா நிறைய பாடம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ஏதோ இடிக்குதுங்கிறாங்க. அந்த என்ன இடிக்குதுன்னு நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். அதுக்கு குரு வழிகாட்ட தயாரா இருக்கு. குருன்னா என்ன மட்டும் சொல்லிக்கல, நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இல்ல இன்னொரு குரு கிட்ட கேளுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு திருமூலர் கூட எடுத்து கொடுப்பாங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல இருந்து புரியும், பகவத்கீதை படிங்க, அதுல இருந்து புரியும். வியாசர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது இல்ல, வியாசர் சொன்னது. கிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக வியாசர் சொன்னது இல்லையா? என்னை பொறுத்தவரையில வியாசர் சொன்னதுதான் பகவத்கீதை. உண்டா இல்லையா? மகாபாரதமே அவர் தானேங்க சொன்னாரு. அப்புறம் அதுல வர்ற ஒரு பாட்டு அறிவுரை அவர் தான் சொன்னது. அப்ப என்னை பொறுத்தவரையில பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னது இல்லை, வியாசன் சொன்னார். ஆனா வியாசனும் குரு குரு எங்க இணைப்போட அங்கிருந்து இணைப்படுத்திட்டு சொல்றாரு. அப்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே. வேற கேள்வி? பாக்யலட்சுமிமா, நீங்க ஏதாவது கேட்குறீங்களா? சேலத்துக்காரவங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. என்ன சொல்றது, நீங்க தான் எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. ஆஹா, நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு நல்லா தெளிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேள்வியே இல்லைன்னு எனக்கு ஒரு இடம் வந்தது என் குரு கிட்ட. அது உங்களுக்கும் வர முடியும். இனிமேல் குரு கிட்ட போய் பாடமே கேட்க வேண்டியதுல தெளிவா இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன செய்யணுங்கிறது தான் இனிமேல் எனக்கு வேலையா இருக்கு. இங்க ஒர்க் அவுட் பண்ண ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இனிமேல் குரு கிட்ட கேட்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுது. அந்த இடம் உங்களுக்கும் வந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். முதல்ல இந்த கொஞ்சம் இதெல்லாம் இருந்ததுங்கய்யா. பகவத்தையா போனதுக்கு அப்புறம் அகத்துல ஒண்ணும் இல்ல, புறத்துலதான் நம்ம செயல்கள் எல்லாம் இருக்குங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுங்கய்யா. நல்லதுமா, நல்லதுமா. அகத்துல வச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கய்யா. ஆமா. அப்புறம் நீங்க பகவத் ஐயா அவனுடைய வகுப்புகள் பற்றி சொல்றீங்க. இப்ப அங்க நீங்க இப்ப ரீசெண்டா இப்ப ஒரு தியான முறை கொடுக்கறாரு, அது நீங்க அட்டன் பண்ணீங்களா? நான் அட்டன் பண்ணலைங்கய்யா. நான் ரெகுலரா போயிட்டு இருக்கேன் பகவத் ஐயா கிளாஸ்க்கு. இல்ல இப்ப ஏதோ ஒரு அதாவது தியானத்தை விடுன்னு பகவத் ஐயா பேசியிருக்காரு. இப்ப ஒரு தியானத்தை சொல்லி கொடுக்குறா, அது என்னன்னு எனக்கே தெரியல. ஐ வாண்ட் டு நோ தட். சரி, நானு அது ஐயா நீங்க அந்த கோர்ஸ் போயிட்டு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு சொல்லி கொடுங்க ப்ளீஸ். ஏன்னா என்னால இங்க இருந்து சேலத்துக்கு அலைய முடியும். தியானம்ங்கிறது நீங்க கண்ணை மூடி உக்காந்து செய்யறது மட்டுமே தியானம் கிடையாது. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே தியானம் தான். ஐயே, அத நான் இப்ப சொல்லிட்டு தானே இருக்கேன். அதேதான் விழிப்புணர்வோட நாம சொல்றோம் இல்லைங்கய்யா, எவர் அவேர்னஸ். ஆமா, விழிப்புணர்வு. அந்த விழிப்பு உணர்வோட நிகழ்காலத்தில் செய்யற ஒவ்வொரு காரியமுமே தியானம் தான். நீங்க நடந்தாலும் அததான் நான் சகஜானந்தம்னு பேசியிருக்கேன். நீங்க நடந்தாலும் தியானம் தான், உட்கார்ந்து இருந்தாலும் தியானம் தான், டீ போடுறது கூட தியானம்னு பேசியிருக்கேன். நான் ஒருக்கா அதுதான் அவங்க சொல்றேன். அதான் சொல்றாங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. இருந்தா எனக்கு என்னமோ அது என்னடா அவரு இப்ப ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறாரு. நான் அந்த தியான வகுப்பை இன்னும் அட்டன் பண்ணலைங்க ஐயா. நாளைக்கு கூட நான் பகவத் பவன் தான் போறேன். மகிழ்ச்சி. போயிட்டு என்ன விதமான தியானம் சொல்லி கொடுக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போன் போட்டு எனக்கு சொல்லி கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இங்க இருந்து அங்க போக முடியல. சரிங்க ஐயா, நான் அந்த வகுப்பு அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சந்தோஷம். ஆர்டினரி எப்பவும் போல முகாம் தான் இந்த தடவை. சரிங்க. நான் தியான முகாமுக்கு போல, ஞான முகாமுக்கு தான் போறேன். ஆமா. ஓ அப்படியா? தியான முகாம் போயிட்டு வாங்க. தியான முகாம் போயிட்டு நான் சொல்றேன்.
வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்ப்பா, நன்றி. வாழ்க. அப்பா நன்றி. இதுக்கு முன்னாடி சொன்னவங்களாம் சிறப்பா சொன்னாங்க. ஒருத்தவங்க தலைப்பை பார்த்து தான் வந்தேன்னாங்க. இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களேன்னாங்க. ரொம்ப சூப்பரான அருமையான பதில். அருமை அருமை. அதே தியானங்கிறது எதற்காக இந்த செய்யறது இல்ல, தலைப்பு எதற்காக இந்த அடைய தலைப்பு வேண்டி. சிறப்புன்னு சொன்னாங்கன்னா, வேதாந்திரி மகேஷனுடைய பாடங்களை முதல் பாடமே வந்து எண்ணம் ஆராய்தல். நான் என்ன சொல்றேன், எண்ணம் ஆராய்தல் பண்ணாலே துரியாதீதம் சித்திக்கும்னு சொல்றேன். அதுதான் அந்த தலைப்புல உள்ள சிறப்பு. அதை பற்றி தான் இன்னைக்கு பேசியிருக்கேன். சொல்லுங்க. நன்றி நன்றிங்கப்பா. அதுதான் அது தேவைதானா? எப்பவுமே ஒரு பேசும்போது கூட சொல்லுவாங்க, மூணு ஜலடை போட்டு ஃபில்டர் பண்ணி பேசணும் அப்படிங்கறது. நம்ம பேசுற பேச்சால நமக்கு பயன் இருக்கா, இல்ல அடுத்தவனுக்கு பயன் இருக்கா, அடுத்தவங்க மனசை அது புண்படுத்தாம இருக்கா, இந்த ஒரு 3 விஷயத்த பாக்கணும் போது அப்ப நம்மளுடைய இந்த தாட் வந்து இது வந்து நியாயமானது தானா, இது தேவையானது தானா, இது பிறருக்கு சீர்தூக்கிதான். எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் சீர்தூக்கல். சீர்தூக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சாதனம் இருக்கு, அதுக்கு பேரு அறிவுன்னு பேரு. யாருமே எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அறிவு வழி சீர்தூக்கி எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு போயிட்டே இருந்தா சக்சஸ் தான். நன்றி நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி. வேற கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க 2 பேரும் கேள்வியே கேட்க மாட்டீங்க. ரொம்ப அநியாயங்க உங்களோட. மகிழ்ச்சி. அப்போ உலக நல்ல வாழ்த்து பாடிக்கலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே வந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக இறைநிலை இணைப்பில் நின்று வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வேற கேள்வி இருந்தா நாளைக்கு கூட போனை போட்டு கேளுங்க, பேசுவோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எண்ணம் தெளிவா இருந்தாலே திரியாதீதம் சாத்தியப்படுது. தன்னால மனசும் அமைதி கொள்ளும்.